நண்பர்களே, வாருங்கள் பார்ப்போம் கடைக்காரர் டிஎஸ்ஆரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று. பார்ப்போம் குப்தா ஜெனரல் ஸ்டோரின் கடைக்காரர் குப்தா ஐயாவை. வணக்கம் குப்தா ஐயா. வணக்கம் குப்தா ஐயா, நாங்க உங்ககிட்ட கடைகள்ல விசிட் செய்யற சேல்ஸ்மேன் பத்தி சில கேள்விகளை கேட்க விரும்புறோம். அதிக நேரம் ஆகாது. ஆஹா, கேளுங்க. குப்தா ஐயா, உங்க கடைக்கு தினமும் நிறையவே சேல்ஸ்மேன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆஹா, நிறைய சேல்ஸ்மேன் வருவாங்க. இவ்வளவு சேல்ஸ்மேன்களை பார்த்த பிறகும் உங்களால இத சொல்ல முடியுமா, உங்களுக்கு எல்லா சேல்ஸ்மேன் மேலயும் நம்பிக்கை இருக்குன்னு? பாருங்க, இந்த கேள்விக்கு இடமே இல்ல. இப்படியா சொல்றீங்க குப்தா ஐயா? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா அதிகப்படியான சேல்ஸ்மேன் ஒரே கேள்விதான் கேட்பாங்க. என்ன மால் கொடுக்கட்டும், என்ன ஆர்டர் எடுத்துக்கிட்டு வரட்டும், அவங்களுக்கு அவங்க பொருட்களை வித்தா போதும். சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்குன்னு. இதெல்லாம் பொருட்களை விற்பறதுக்கான வழிமுறை தான். என்னுடைய பிரச்சனையை யாரும் சரி செய்யறதே இல்ல. அப்புறம் தவற ஆர்டர் எடுத்துக்கிட்டு என் பிரச்சனையை பெருசாக்கிடுறாங்க. ஷெல்ஃப்ல இருக்கிற இடத்தை சரியா பயன்படுத்துறது இல்ல. இதனால ஷெல்ஃப்ல இருக்கிற பொருட்கள் எக்ஸ்பயர் ஆயிடுது. அப்ப குப்தா ஐயா, அதிகபட்ச சேல்ஸ்மேன்கள் பத்தி நீங்க எங்களுக்கு சொன்னதை மனசுல வச்சு நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரியான சேல்ஸ்மேன் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கீங்க? சில சேல்ஸ்மேன் இருப்பாங்க, அவங்க எங்க பேச்சு ரொம்ப கவனமா கேட்பாங்க. அப்புறம் எங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. சில பேர் எங்க பிரச்சனைக்கு தீர்வை சீக்கிரத்திலேயே செஞ்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கும். இதனால எங்களுக்கு அவங்க கூட பேசுறதுல ஆனந்தமா இருக்கும். இது போல சேல்ஸ்மேன் அவங்க செஞ்ச எல்லா கமிட்மெண்ட்டையும் முழுவதுமா நிறைவேற்றுவாங்க. அப்ப நீங்க இது போன்ற சேல்ஸ்மேனின் எல்லா பேச்சையும் கேட்டுக்குவீங்களா? தம்பி, வியாபாரம் எப்பவும் ஒரு பக்கமா இருக்காது. என்னுடைய கணக்கு நேரானது. ஒரு கை வாங்கறது, அப்புறம் ஒரு கை கொடுக்கறது. அப்ப இத சொல்லுங்க குப்தா ஐயா, இத போல சேல்ஸ்மேன்ல என்ன தனிச்சிறப்பு இருக்கும்? இத போல சேல்ஸ்மேன் எங்களுடைய லாபத்தின் மேல அக்கறை வைப்பாங்க. அப்புறம் அதே போல எஸ்கேயூஸ் கொடுப்பாங்க, பொருட்கள் சீக்கிரம் வைக்கணும்னு. இது மட்டுமல்ல, அவங்க எங்க கடைகள்ல அவங்களுடைய ப்ராடக்டின் சேல்ஸ் ட்ராக் செய்வாங்க. அப்புறம் எனக்கு சரியான அறிவுரையை கொடுப்பாங்க. இதனால எனக்கு எப்பவும் லாஸ் ஆகாது. அவங்க சொல்லுவாங்க எந்த ஸ்கீம் வாங்கணும், அப்புறம் எந்த ப்ரோமோ வாங்கினா என்னுடைய சேல் அதிகரிக்கும்னு. இதனால என்னோட சேல் அப்புறம் ப்ராஃபிட் ரெண்டுமே அதிகரிக்கும். இது போல சேல்ஸ்மேன் தங்களுடைய ப்ராடக்ட் மேல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அவங்க அதை ரொம்ப அழகா அலங்கரிப்பாங்க, அது சீக்கிரம் வித்து போக. இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து சேல் அதிகரிக்க பிளான் செய்வோம். இது போல சேல்ஸ்மேன் மேல நாங்க நம்பிக்கை வைப்போம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா செய்வாங்க. இதனால எங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்றிங்க குப்தா ஐயா, உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு. நன்றிங்க.